ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்து எண்ணெயை ஊற்றிக்கிறோம். வெந்தயம் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். தேங்காய் இப்போ கொஞ்சம் அரைஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோமா, அது கூட புளிக்குழம்பு பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காவை போட்டுக்கலாம். அரைச்ச தேங்காவை போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். குழம்புல போடுற மீனுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு, இது கூடவே கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் நல்லா அது மேக்னெட் ஆகட்டும். இப்போ மீன் நல்லா ஊறட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கு. அதனால் நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மீனை போட்டாச்சு. மீனை போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா குழம்பு சுண்டிருச்சு. நமக்கு சுவையான மீன் குழம்பு தயார். வாங்க சாப்பிட்லாம்.